குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து அதிக மழை பெஞ்ச காரணத்தினால நம்ம வந்து இருக்கிற மழை எல்லாத்தையும் திறந்து விட போகிறோம். இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மழை நல்லா சிங்க் ஆகிற அளவு இருக்குது. அதனால் எல்லா ஒரு சேனலையும் திறந்து விட்டனால தான் கார்னரில் இந்த பிளைட் ஆகி இருக்க மாதிரி பார்க்குறீங்களா, இது பேர் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சீட்லிங் நர்சரியிலேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால அந்த ஒரு பிளைட் மாதிரி சின்னதாக ஆகிருக்கும். அதுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் கொஞ்சம் அசோலாவை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபீல்டில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆகட்டும்ன்ட்டு ஓரளவு அதோட மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஆகியிருக்கு. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன், இப்போ கொஞ்சம் நிறைய. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா டிஏபி 150 kg ஆக்சுவலாக அப்ளை பண்ணலாம். 150 kgனா 3 மூட்டை வரும். 3 மூட்டையும் இன்றைக்கி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். எதுக்காகனா நாற்று நட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டிஏபி போடணும். அதனால் நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த மழை காரணத்தினால நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணாமல் கிளியராக விசிபிளாக அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இந்த நாற்றோட ஹைட்டு கம்பி நம்ம சீரக சம்பா நட்டுது. ஆனால் இந்த நாற்றை பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லாவே இருக்கும். அதனால் இது முழுகி இருக்காது, இது நல்லா முழுங்கிடுச்சு. இந்த மாதிரி முழுகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாற்று ராட்டாக ஆரம்பிக்கும், அழுகல் வர ஆரம்பிக்கும் நாற்றுல. இவ்வளோ தண்ணி ஆக்சுவலாக நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு எக்ஸஸாக. இப்போ நம்ம அந்த கிணலை திறந்து விட்டோம்னா இப்போ கிணலை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஓப்பன் ஆக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து உங்களால் கிளியராக பார்க்க முடியும் எவ்வளோ தண்ணி இப்போ வெளியேறுது இந்த ஒரு சேனல் வழியாக. ஆப்போசிட்டில் இருக்க வாய்க்காக்கு போய் நேராக அங்கே இருக்கிற ஏரிக்கு அது போய்டும். நம்ம போட்ட அசோலாவோட க்ரோத் வந்து நல்லா கிளியராக விசிபிளாக இருக்குது அந்த இடத்துலையும். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் தான் போட்டேன், பட் அதுவே நிறைய மல்டிப்ளை ஆகிடுச்சு.